நேற்று செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, தமிழக தொண்டர்கள் என் கூட்டத்தில் ஆர்வமுடன் பங்கேற்கின்றனர். கட்சித் தலைமையின் அனுமதி பெற்று வர தமிழகவினருக்கு அறிவுறுத்தியுள்ளோம். அவர்கள் ஆர்வத்தோடு வருகிறார்கள். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட கூட்டணியில் மாற்றங்கள் ஏற்படுவது வழக்கம் என தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டத்துக்கு தமிழகவினர் வருவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் சிலர் விமர்சனம் செய்கின்றனர். பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி அமைத்த நாள் முதலே பொறுக்க முடியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் யாருடன் கூட்டணி வைத்தால் அவர்களுக்கு என்ன? திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளின் தலைவர்களுக்கு எல்லாம் எங்களை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுகவுடன் தமிழக கூட்டணி சேர்ந்துவிட்டால் பாஜகவை எடப்பாடி பழனிசாமி கழற்றி விட்டுவிடுவார் என்ற டிடிவி தினகரன் விமர்சனம் குறித்த கேள்விக்கு பதில் அளித்த எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் நடத்துவதெல்லாம் ஒரு கட்சியா? யாரும் அவரை ஆதரிக்காததால் இப்படி பேசுகிறார். இதெல்லாம் ஒரு கேள்வி என்று கேட்கலாமா? யார் யாரோ பேசுவதை எல்லாம் பற்றி கேட்காதீர்கள் என தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக தலைவர் விஜய் உடன் தொலைபேசியில் பேசினீர்களா என்ற கேள்விக்கு பதில் அளித்த எடப்பாடி பழனிசாமி, தமிழக தலைவர் விஜய் உடன் பேசவில்லை. நாங்கள் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து ஆறுதல் தெரிவித்தோம். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட கூட்டணியில் மாற்றங்கள் ஏற்படுவது வழக்கம். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் கூட்டணி இறுதியாகும் என தெரிவித்துள்ளார்.